நம்ம யாரையாவது காதலிக்கிறோம் அப்படின்னா, அவங்க எனக்கு கண்டிப்பா வேணும். அவங்க இல்லன்னா நான் செத்துருவேன். இந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஓவர் அஃபெக்ஷன். அவங்க எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அவங்க தான் உலகம். அவங்கள தவிர இந்த உலகத்துல வேற யாருமே கண்ணுக்கே தெரியல. அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த மாதிரி நிலையிலலாம் இருந்தா நம்ம ஆசைப்பட்ட அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்மளால ஈர்க்க முடியுமா? அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபரை, ஆணோ பெண்ணோ, நீங்க ஈர்க்கணும், அவங்கள லவ் பண்ணணும், இல்ல அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இல்ல அவங்களே வந்து உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும், இல்ல அவங்க வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பலவிதமா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் ரிலேட்டடான ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனா அத எப்படி ஈர்க்கணுன்ற ஒரு விதம் தெரியாம நிறைய பேர் ஏன் இதுல வந்து ஃபெயில்யூர் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் எல்லாமே, அவங்கள கண்டிப்பா ஈர்த்தே ஆகணும், இல்லைன்னா என் லைஃப்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் மேல வைக்கும்போது அது வந்து நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆகுது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே என்ன? நீங்க அபுண்டன்ட் மைண்ட் செட்டோட நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும். அதாவது உங்ககிட்ட எந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்றீங்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன், அவரு தான் என் வாழ்க்கை, அவர் எனக்கு கண்டிப்பா வேணும் வாழ்க்கையில அப்படின்னும் போது ரொம்ப டெஸ்பரேட் ஆவறீங்க, ரொம்ப நீடி ஆவறீங்க, ரொம்ப உங்களுக்கு அந்த விஷயம்தான் ரொம்ப தேவைப்படுது உங்களுக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அந்த விஷயம் இப்ப இல்லைன்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அந்த விஷயம் இருக்குன்னு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்போ எந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கோ அது மேல இவ்ளோ பற்று இருக்குமா? ஒரு கார் வேணும்னு நீங்க ஒரு ஷோரூமுக்கு போறீங்க. கார் இல்லாத போது அந்த காரை பார்த்து ஒரே ஏக்கமா இருக்கும். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஷோரூம் பார்த்துக்கிட்டே போவீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த கலர் காரோ இல்ல அந்த கம்பெனி காரோ போகும்போது நீங்க அத பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களோட அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, ஏக்கத்தோட கலந்த மாரி ரொம்ப ஹையா இருக்கும். அது வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த காரு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி நீங்க அத பார்த்து ஏங்கிக்கிட்டே இருப்பீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அது பாட்டுல கேரேஜ்ல இருக்க போது. போம்போது, வரும்போது அப்படி பார்ப்பீங்க. அவ்வளோதான். கார் வாங்குற அன்னைக்கோ, இல்ல 1 வாரத்துக்கு தான் அதோட சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பொருள் மாரி உங்க வீட்ல இருக்க போகுது. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு பொருளு இல்லாதபோது நீங்க அந்த பொருள நெனச்சு எப்படி ஏங்குனீங்க? எப்படி டெஸ்பரேட் ஆனீங்க? எப்படி நீடி ஆனீங்க? ஆனா அதே பொருள் உங்க கேரேஜ்ல நிக்கும்போது, அப்பவும் நீங்க அதே மாரி ஏங்கிக்கிட்டு, தவிச்சுக்கிட்டு, துடிச்சுக்கிட்டு இல்லையே! இப்போ இதே தான் உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சனுக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். அத நெனச்சு, துடிச்சு, ஏங்கி, ஏங்கி இருக்கும்போது நீங்க உங்ககிட்ட அந்த பொருள் இல்ல, ஸ்பெசிஃபிக் பெர்சன் இல்ல, இல்லன்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அப்ப இது இல்லாம தானே போகும். காதலிக்கிறவங்க காதலிக்கும்போது அந்த காதலரோட அருமை தெரியறது கிடையாது. ஆணோ, பெண்ணோ. ஆனா ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்கள நெனச்சு ஏங்கறது. இன்னும் சிலருக்கு இந்த ஏக்கமே பழகி போய் அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்தால் தான் காதல் சுவைக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. காதலிக்கிறது எதுக்காக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டு அப்புறம் ஒருத்தருக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா சேர்ந்தே இருப்பாங்க. எப்போவுமே ஒருத்தருக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகி எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒருத்தரை தள்ளியே இருப்பாங்க. அப்போ ஒருத்தரை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் சுவாரஸ்யமான சுகமான காதல் அப்படின்னு தவறான ஒரு மைண்டு அவங்களுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏங்கிறதுனாலையும் அவங்கள நினச்சி எப்போ பார்த்தாலும் ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாக்க அது லோ ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா உங்ககிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு எடுத்து சொல்கிறீங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட இல்லாமலே போயிடுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன், உங்களோட காதலனோ காதலியோ நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோட அவங்க உங்களுக்கு எப்போவுமே இருக்காங்க. அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட காதலோ இல்லை கல்யாண வாழ்க்கையோ நன்றாக தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அதோட அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களை டைவர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. எஸ் லாவண்யா டைரக்டர் அப்படிங்கிறது தான் என்னோடய சேனல். அந்த சேனலில் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் ஈர்க்கிறதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். என்னோடய லைஃப் கோச் கிளாஸில் ஜாயின் பண்ணி என்னோடய கைடன்ஸோடு நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈர்க்கிறதுனாலும் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.